திருச்சிற்றம்பலம். யாப்பிலக்கணம். தொடையின் வகைகள். மோனைத்தொடை. செய்யுளில் அடிதோறும் முதலெழுத்து ஒன்றி வரத் தொடுப்பது மோனைத்தொடை ஆகும். ஒவ்வொரு அடிதோறும் உள்ள சொற்களின் முதலெழுத்து மாறி மாறி வரத் தொடுப்பதில் உள்ள வகை மற்றும் அவற்றிற்குரிய பெயரை அறிவோம் தெளிவோம் வாங்க. ஒரு பாடல். அன்பும் அரணும் கவின்மிகு வாழ்வாம் அணிமயில் கார்கண்டு அகவும் நாதம் அத்திரம் வினைக்கு சிவாய நம அறிவோம் அருமை அணிகலம் அண்ணாமலை நாமம் அடியே அன்னையனும் காக்கும் அனுபவம் அரற்றி பிதற்றி அகத்துள் அணிந்தார் அடியார் அழிமிகு அறவாழி அந்தனன் சிவன் உலகு சிறந்து சேர்வார் சித்தம் சிவன்பால் சீர்தொழில் செய்தே. இந்த பாடல் ஆசிரியப்பாவை சார்ந்த பாடலாகும். அதில் முதல் அடியில் பாருங்க, முதல் 2 சீர்களில் அன்பும் அரணும் ஆ ஆ என்ற எழுத்து ஒன்றி வந்திருப்பது இணைமோனை ஆகும். அணிமயில் கார்கண்டு அகவும், அப்போ 1வது சொல்லின் முதல் எழுத்து ஆ, 3வது சொல்லின் எழுத்தும் ஆ ஒன்றி வருவதனால் அது பொழிப்பு மோனை ஆகும். 3வது அடியில் முதல் சீரும் 4வது சீரும் ஒன்றி வந்திருக்கு ஆ ஆ என்ற முதல் எழுத்து, அதனால அது ஒரு ஊ மோனை ஆகும். அதே போல் 4வது அடியில் அருமை அணிகலம் அண்ணாமலை 1 2 3 ஒன்றி வந்திருக்கிறதுனால அது கூழை மோனை. அதுக்கு அடுத்த அடியில் அடியே அன்னையினும் காக்கும் அனுபவம். அடியில் 1 2 4வது சொற்கள் முதல் எழுத்து ஒன்றி வந்ததுனால அது கீழ்கதுவாய் மோனை என்று பெயர். அதுக்கு அடுத்த அடியில் அரற்றி பிதற்றி அகத்துள் அணைந்தார், அது 1 3 4வது சொற்கள் முதல் எழுத்து ஆ ஒன்றி வந்ததுனால மேற்கதுவாய் மோனை ஆகும். அடுத்த அடியில் அடியார் அழிமிகு அறவாழி அந்தணன். இந்த அடியில் 1 2 3 4 சீர்களிலுமே பார்த்தீங்கன்னா முதலெழுத்து அகரம் வந்திருக்குது, அதனால அது முற்று மோனை. செய்யுளிலே அடிதோறும் முதலெழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. அது மட்டும் அல்லாமல் அடிகள் தோறும் வருகின்ற சொற்களில் இடம் மாறி வருகின்ற முதலெழுத்தை கொண்டும் வெவ்வேறு பெயர்களில் வருகின்ற மோனையை நாம் பார்த்தோம். அதுதான் இணைமோனை, பழிப்பு மோனை, ஒரு ஊ மோனை, அது அளபடை, கூழை மோனை, கீழ்கதுவாய் மோனை, மேற்கதுவாய் மோனை, முற்று மோனை. பாடலும் விளக்கமும் பிடித்திருந்தால் அன்பர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவிடுக. சிவா திருச்சிற்றம்பலம். அன்புடன் அடிநாயேன் சிவ சதா சிவ பொழிலரசு திருவண்ணாமலையிலிருந்து. திருச்சிற்றம்பலம்.